கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேதத்திலிருந்து ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் புத்தகமாகிய ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 13வது அதிகாரத்திற்கு நேராக நம்ம திருப்பிக் கொள்வோம். இங்கே ஆபிராம் லோத்து 2 பேரும் அந்த 12வது அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு வந்தது. அவர் வெளியே வருகிறார், லோத்தையும் சேர்த்து அழைத்து வருகிறார். அவங்க 2 பேரும் இருக்கிற அந்த இடம் ரொம்ப இவர்களுக்கு ஒரு பெருக்கம் ஏற்பட்டபடியால் அந்த பூமி தாங்காமல் போன போது ஆபிராம் சொல்கிறாரு, நமக்கு முன்னால் நிறைய திறந்த வெளி நிறைய இருக்குது, நீ உனக்கு விருப்பமானதை நீ எடுத்துக்கொள், நீ முன்பக்கம் போனால் நான் பின்பக்கம் போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன் என்று சொல்லி விட்டு கொடுத்து உனக்கு பிரியமானதை எடுத்துக்கொள் என்று ஆபிராம் சொன்னபோது அந்த 10வது வசனத்தை பாருங்கள். 13:10 அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகாம சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஸோ இப்போ தன் கண்களை, அது எந்த கண்ணு? தன் கண்ணு இங்கே இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்குல்ல, அந்த தன்னுடைய அந்த மாம்ச கண்ணை வச்சு பார்க்குறான். செழிப்பாக இருக்குது, பசுமையாக இருக்குது. கர்த்தருடைய தோட்டம்னா அது எந்த தோட்டம்? ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சா? இவர் ஏதேன் தோட்டத்தை போய் பார்த்தாரா? இல்லை, அதை பற்றி சொல்ல கேட்டார். அங்கே சகலமும் நல்லா இருந்துச்சின்னு உடனே அவருக்கு அது ரொம்ப பிடித்தமாக போகிறது. அந்த நாட்களிலே எகிப்து தான் எப்படி இருந்துச்சு? தலை சிறந்த ஒரு நகரமாக, ஒரு தேசமாக காணப்பட்டுச்சு. அதுபோல் இருந்த உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு? உடனே அதை தீர்மானித்து அந்த இடத்த தனக்காக எடுத்து கொள்ளுகிறார். அப்போ இதில் முற்றிலுமாக அவர் பார்த்தது எதற்கெடுத்ததை மட்டுமே? செழிப்பு. செழிப்பு எனக்கு என்னத்தை தரும்? நல்ல வருமானத்தை தரும். நான் நல்ல வீடு கட்டலாம், நானும் என் குடும்பமும் இன்னும் பலத்து பெருக முடியும் என்று சொல்லி அவன் சிந்தித்தது எல்லாம் எதை மட்டும்தான்? மாம்சமான காரியங்களை, மாம்சமான ஆசீர்வாதங்களை மட்டும். அந்த பக்கத்தில் தான் என்ன இருக்குது? சோதோம் இருக்குது, கொமோரா இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் கர்த்தர் அதை அழிக்கிறார் என்று சொன்னால் இதுவரை அந்த இடத்திலே பாவம் ஏற்கனவே தொடங்கி அந்த பாவம் பெருகி கொண்டு இருக்கிறது. ஸோ பாவம் என்று சொல்லும்போது நான் 2 வார்த்தையை சொல்கிறேன். பாவம், உலக பிரகாரமான செழிப்பு. இதில் உலக பிரகாரமான செழிப்பு எதற்கு அடுத்தது? சரீரத்திற்கு அடுத்தது. சரிங்களா? பாவம் என்று சொல்லும்போது அது நம்ம எதை கரைப்படுத்தும்? நம்முடைய ஆத்துமா, ஆவிய அது தொய்ந்து போய் அது வளர்ச்சி இல்லாமல் போக பண்ணும். அப்போ இவரால், இந்த லோத்துவால் அந்த ஆவியோடு கூட உள்ள ஒரு காரியத்தை தொடர்புபடுத்த முடியலை. அவர் கண்டதெல்லாம் சரீர பிரகாரமான செழிப்பு, அலங்காரமான இடம், நல்ல மிகுதியான விளைச்சல், ஒரு பெருக்கம். அப்போ நான் மிகுந்த செல்வந்தனாக மாறி இங்கு பெயர் பெற்றவனாக விளங்க முடியும் என்று சொல்லி அந்த புறம்பான மனுஷன் வெளிப்படத்தக்கதாக அவர் தீர்மானம் எடுத்தார். சரிங்களா? அதிலே அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோன்னா ஆபிரகாம் எப்படி தீர்மானம் எடுத்தார் என்று சொல்லி அதில் வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 பாருங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. ஏன் கர்த்தர் இந்த இடத்துல ஆபிரகாமை நோக்கி அவனோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால், இன்னும் ஆபிரகாம் எந்த பகுதியை தனக்குரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வரவில்லை. ஹல்லேலூயா. அவன் மாம்சத்தில் வெறுமனை கண் பார்ப்பதை வைத்து எந்த முடிவும் எடுக்க வராமல் எப்போதுமே அவன் தேவனோடு கூட, கர்த்தரோடு கூட தொடர்பில் இருக்கிறபடியினால் கர்த்தர் பேசுவார் என்று சொல்லி காத்திருந்ததுனால, கர்த்தருடைய டிரெக்ஷனுக்காக, அவருடைய கைடன்ஸுக்காக, அவர் இந்த விஷயத்தில் தன்னிடத்தில் என்ன சொல்ல போகிறார் என்று காத்திருந்ததுனால கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கேயும் நோக்கி பார் என்று சொல்லிட்டு அப்புறம் அப்படியே பேசுவார். 17 பார்த்தீங்கன்னா, நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி,
அதை உனக்கு தருவேன். அப்போ தன்னுடைய மாம்சீக கண்களால், தன்னுடைய சொந்த கண்களால் பார்ப்பதற்கு ஆபிரகாம் துணியாமல், தீர்மானம் எடுக்காமல் அவன் காத்திருந்ததுனால கர்த்தர் ஒரு திசையை காட்டுகிறார். அவன் தன் சொந்த கண்களினால் பார்க்கல, கர்த்தருடைய கண்களின் ஊடாக தான் சுதந்திரித்து கொள்ள போகிற பூமியை பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமிலே அந்த உள்ளான மனுஷன் எழும்பி நிற்கிறதையும், லோத்துவிலே இந்த புறம்பான அழிந்து போக வேண்டிய மாம்சீகமான மனுஷன் எழும்பி நிற்கிறதே இதில் நம்ம பார்க்கிறோம். இதனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, 12 கடைசி பகுதி, சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டது யாரு? லோத்து. ஆபிராமுக்கு வரும்போது 18 அப்பொழுது ஆபிராம், நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, சோதோமுக்கு எதிராக அவர் கூடாரத்தை போடுகிறார். ஓகே, இதுதான் என்னுடைய இடம் என்று சொல்லி அவர் அங்கே செட்டில் ஆகிறார். வேறஸ் கர்த்தருடைய கண்களினூடாக பார்த்து கர்த்தர் காட்டிய திசையில போக எத்தனித்த அந்த ஆபிராம், அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து, உடனே என்ன பண்றார்? அங்கே கர்த்தருக்கு ஒரு பலி பீடத்தை கட்டினார். ஹல்லேலூயா. இவருடையது ஆவிக்குரிய முடிவு, ஆவிக்குரிய தேர்வு. கர்த்தர் சொன்னதை செயல்பட்டதுனால உடனே ஒரு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் அடுத்த இடத்துல, கர்த்தர் சொன்ன இடத்துல அவர் கர்த்தருக்கு என்று பலிபீடத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முடிவுகளும், நான் இன்னைக்கு கூட அவங்க அதை சொன்னாங்க, ஏன் இன்னும் எனக்கு காரியம் மாறலை, அல்லது ஏன் நான் காத்திருக்கிறேன், அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீங்க என்ற வார்த்தை சொன்னாங்க. அதற்கு பதில் இங்கே இருக்குது. ஒவ்வொரு முடிவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கும்போது நம்முடைய ஆத்துமா மாம்சீக பிரகாரமான, அந்த உலக பிரகாரமான நம்முடைய கண்கள் பார்ப்பது, நம்முடைய செவிகள் கேட்பது, அது நம்முடைய வாழ்க்கையின் சுகத்துக்கு ஏதுவானது, இது எனக்கு செழிப்பை தரும், இந்த இடம் அல்லது இந்த விதமான ஒரு மனிதரை தெரிந்தெடுத்தால் அது எனக்கு ஒருவேளை உலக பிரகாரமான நன்மையை தரும் என்று சொல்லி நம்முடைய ஆத்துமா நம்முடைய மாம்சத்தோடு சேர்ந்து தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் செயல்பட முடியாதவராக அவருடைய கைகளை நம்ம கட்டி அவரை நம்ம லிமிட் பண்ணி விடுகிறோம். அப்போ உலக பிரகாரமாய் வரவேண்டிய அழிவுகள், சில நேரங்களில் தாமதங்கள், இன்னும் சில நேரத்தில் தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விடுகிறது. அதற்கு தான் இந்த லோத்து ஒரு உன்னதமான ஒரு நல்ல ஒரு அடையாளம். காரணம் என்னன்னா, எனக்கு அது பிறகு வரும்போது எப்படி சோதோம் கொமரா அழிக்கப்பட்டது, அதற்குள்ளே வாழ்ந்த அவனுடைய பெண்கள் அந்த தவறான உறவு முறைகளை கண்டதுனால தங்கள் தகப்பனோடு தவறான உறவு வைப்பதே அவர்களுக்கு மிக சாதாரணமாக தெரிந்து ஒரு அருவருக்கத்தக்க அல்லது கர்த்தரால் சபிக்கப்பட்ட சந்ததி அம்மோனியரும் மோவாபியரும் உருவாவதற்கு காரணமாயிற்று என்று சொல்லி இன்னும் வருகிற பக்கங்களை நம்ம பார்க்கும்போது வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஸோ ஒரு முக்கியமான முடிவை நம்ம இந்த நேரத்தில் செய்யணும் ஜெபமாக. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் தயவு செய்து எல்லாரும் நம்ம கவனிப்போம். ஆண்டவர் நமக்கு தீமையை தர விரும்புகிறவர். நல்லா சொல்லுவோம், ஆண்டவர் நமக்கு தீமையை தர விரும்புகிறவர் அல்ல. அவரால் தீமையை சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிற தீமையான, துக்கமான, சோர்ந்து போக செய்கிற அல்லது நம்முடைய விரும்பத்தகாத காரியங்கள் ஏன் நடக்கிறது என்று சொன்னால், பல நேரங்களில் நம்முடைய ஆத்துமா சரீர பிரகாரமான அல்லது அழிந்து போகிற உலக பிரகாரமான மாம்சிகமான காரியங்களை விரும்பி அந்த சரீரத்தோடு கைகோர்த்து அது இணைந்து காரியங்களை செய்ததால், முடிவெடுத்ததால், சூழ்நிலையை அதற்கேற்றாற் போல மாற்றினதால் ஒருவேளை தீமை நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். ஆனால் இந்த ஆபிராமை போல ஒரு ஆவிக்குரிய மனிதர்களாக, அதுவும் கர்த்தருடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்து கடந்து வந்து அமர்ந்திருக்கிற நம்ம ஆவிக்குரியவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வேதம் இந்த காரியத்தில் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் இதில் என்ன முடிவை நான் எடுக்க விரும்புகிறார்? நான் ஒரு சில நாட்கள் ஜெபத்தில் தரித்திருந்து ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படுகிற அந்த பதிலுக்கு காத்திருந்து பின்பு நான் முடிவை சொல்லுவேன். வேத வசனத்திலிருந்து கர்த்தர் என்னோடு கூட தெளிவாய் பேசட்டும் என்று சொல்லி அந்த ஆவி மனிதனுடைய
விருப்பத்திற்கு நம்முடைய ஆத்துமா இணையும் போது அந்த உள்ளான மனிதனிலே நாம் தெளிவான ஒரு தீர்மானத்தை எடுத்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் வருகிற நாட்களில் அதிகமாக நமக்கு தருவாராக. சரி, அப்போ இந்த ரெண்டுல புறம்பான மனிதன் அழியணும், உள்ளான மனிதன் என்ன செய்யணுமா? நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். அதே போல நான் சொல்லிட்டேன், வாழ்க்கையின் வெற்றி எந்த மனிதன் எழும்பி நிற்கும் போது கிடைக்குது? ஆவி மனிதன் அல்லது உள்ளான மனிதன் அவன் நல்லா எழும்பி நிற்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி. அதற்கு நான் ஆபிரகாமை சொன்னீங்க, எந்த ஒரு கண்ணோட்டத்தோடு போய் பைபிளில் உள்ள எந்த இன்சிடென்ட்ஸையும் பாருங்களேன். அங்கு கர்த்தர் இருப்பார், அவருடைய வார்த்தை இருக்கும், அல்லது அவர் சொன்ன ஏதோ ஒன்று இருக்கும். அந்த இடத்துல வெற்றியும் இருக்கும். தோல்வி அதில் மாம்சம் கலந்துருக்கும், அல்லது சரீர பிரகாரமான உலக பிரகாரமான முடிவு கலந்துருக்கும். எந்த ஒரு நிகழ்ச்சியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இதில் ஒரு தெளிவு வந்துச்சு. இப்போ நம்ம எதை நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வேற, அவர் திரியேக தேவனில் மூன்றாவது நபர். நம்முடைய ஆவியோடு அவர் இணைந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தி செல்வார். அப்படி அவர் நம்மோடு கூட இணைக்கப்படுவதற்கு இந்த ஆவி மனிதன் பலப்பட வேண்டும். எப்போதுமே நம்முடைய ஆத்துமா இந்த ஆவிக்குரிய மனிதனோடு கூட இணைந்து நம்முடைய உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும். அதைத்தான் கொரிந்தியரில் பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ எதெல்லாம் இந்த ஆவிக்குரிய மனிதனை பலப்படுத்தும் அல்லது உள்ளான மனிதனை பலப்படுத்தும் என்று சொன்னால், சாதாரணமாக நம்ம ஒரு கொலோக்கியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இவ்விதமாக இப்போ ஒரு 2 மணி நேரம் தேவ பிரசனத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் எல்லாம். இதுல ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கொஞ்சம் அப்பப்போ வெளியே போயிட்டு வருவோம், இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் வெகு தீவிரமாக மாம்சத்தின் கிரியைக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி ஓரளவு நம்ம கர்த்தருடைய பிரசனத்தில், இன்னைக்கு மீண்டும் மீண்டுமாக அவங்க சொன்னாங்க, உங்களுடைய பிரசனத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோமா? சிறகடித்து பறக்கிறோம். எப்போ சிறகடிக்க முடியும்? எப்போ கர்த்தருடைய பிரசனத்தை நம்ம ஆவி உணர்கிறதோ, நம்முடைய ஆவி எப்பொழுது தேவனுடைய ஆவியோடு கூட இணைக்கப்பட்டு அது அப்படியே எழும்புகிறதோ, அந்த நேரம் தான் நம்ம சிறகடிப்போம். இல்லைனா இவங்க சிறகடிக்குன்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஒரு காக்கா வரும், அது சிறகடிக்கும். அப்புறம் அந்த காக்கா போயிட்டு சிறகை அடிக்க முடியாத ஒரு மயில் வரும். இப்படியே மாம்சம் எங்கேயோ போயிடும். நான் போய் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்திருக்கா இல்லையா? சில நேரம் அந்த வார்த்தை உடனே அப்படியே கப்புன்னு படிக்கும். தீபம், ஆவி என்னது தெரியுமா? தீபம்னா என்னது? கேண்டில். கப்புன்னு அந்த ஆத்மா அங்கே போய் பிடிச்சிக்கும். அந்த பற்ற வச்சா பற்றிக்குதுன்னு சொல்லுவோம் பாருங்க, அப்படி பற்றிக்கும் சில நேரம். அப்போ நம்ம எமோஷ்னலாக உடனே நம்ம கண்ணில் கண்ணி வரும், அப்படியே உணர்வடைவோம். அது உணர்வடையணும், வெறும் உணர்ச்சியாகி போயிடக்கூடாது. உணர்ச்சியாக மட்டும் இருந்துச்சுன்னா அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மாம்சத்தின் பக்கம் சார்ந்துடும். அப்படியே உணர்வடைந்து அவருடைய அன்பில் திளைக்க தொடங்கணும்னா சில நேரம் நம்மளை அறியாமல் ஆண்டவரை நீச்சல் ஆழ மூழ்கியே, அப்போ கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, ஆண்டவரை இந்த ஆவிக்குரிய நிலைமை அல்ல, நான் இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும் என்று சொல்லி நம்மை அறியாமல் அந்த ஆவியில நம்ம ஒரு புலங்காயுதம், ஒரு மகிழ்ச்சி அடைய தொடங்கணும்னா, திடீர்னு பார்த்தா வர்ஷிப் நடத்துகிறவங்க வர்ஷிப்பை முடிச்சிருப்பாங்க, பட் ஸ்டில் இன்னும் அந்த வர்ஷிப்பினுடைய உச்சத்தில் நம்ம இருந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவிக்குரிய மனிதனை எப்படி நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று தேவ பிரசன்னம். அதுதான் சொன்னேன், ஒருவேளை கொஞ்ச நேரம் அப்படி இப்படி போனாலும் முடிந்த அளவு இங்கேருந்து திடீர்னு ஒரு உலுக்குலுக்கி ஒரு அல்லையா போடுங்கன்னு உடனே அல்லேலுயான்னு சொல்லிட்டு, எதுக்கு அல்லையா சொன்னாங்க, அடுத்த சென்டென்ஸை ஒழுங்காக கவனிப்போம், அப்படிலாம் ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா? அப்போ ஓரளவு தேவ பிரசன்னத்தில் நம்ம கடந்து வரும்போது நம்முடைய ஆவி மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய சரீரத்திற்கு உணவு படைத்த மார்த்தாளை அல்ல, தன்னுடைய வார்த்தையின் மீது நாட்டம் கொண்டு தன்னுடைய நெருக்கத்தில் இயேசுவோடு நான் நெருங்கி இருக்கணும், அவருடைய பாதப்படி அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்று சொல்லி ஒன்றுமே செய்யாம, ஆனால் அந்த ஆவினை அனல் கொண்டவளாய் அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்த அந்த மரியாளை பார்த்து சொன்னாள், இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. களைத்தவனுக்கு உணவு தான் தேவை, அதைத்தான் மார்த்தாள் செய்தாள். ஆனால் அல்டிமேட்டாக இப்போ நான் சாப்பிட்டாலும் மீண்டுமாக எனக்கு பசிக்கும். ஆனால் இவள் ஆவியினை அனல் கொள்ளும் போது, இவள் ஆவியில் உணர்வடையும் போது இன்னும் அவள் ஆவிக்குரிய அந்த உள்ளான மனுஷனிலே வளருவாள், பெருகுவாள், இவள் இன்னும் பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாள் என்று சொல்லி புறம்பான மனிதனுக்கு
ட்ரீட் கொடுக்கிறவங்களை காட்டிலும் உள்ளான மனிதனில் வளருகிற அந்த மரியாளை என் கர்த்தர் வாழ்த்தினார். ஹல்லேலூயா. அப்போ இவ்விதமாய் சபை கூடி வருதல். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு விசுவாசிகளோடு நம்ம ஒரு ஐக்கியம் வச்சோம். ஓகே, அதில் தோ நாட் ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவலாக எல்லாம் இல்லைனாலும் அந்த ஐக்கியத்தில் மாம்சத்துக்கான காரியங்கள் குறையவும் அந்த ஆவிக்குரிய நெருக்கம், ஒருவரை ஒரு இன்னும் அறிந்து கொள்ள, ஒருவரோடு ஒருவர் சகஜமாக பழக, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க, அன்பு கொள்ள, அந்த ஒரு சில கேம் எல்லாம் விளையாடும் போது நம்ம எந்த ஃபெலோஷிப்பில் இருந்தாலும் அன்னைக்கு எல்லாரும் இணைந்து ஒருவரை ஒருவர் இன்னும் கொஞ்சம் அறிந்து கொள்ள ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ண அந்த நாள் ஏதுவாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போது அந்த ஆவிக்குரிய ஐக்கியம், உறவு நம்முடைய உள்ளான மனிதன் அல்லது அந்த ஆவி மனிதனை பலப்படுத்தும். சரிங்களா? ஆனால் அந்த ஐக்கியம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பாத்தியா நம்ம ஸ்டைலுக்கு வந்துடுவோமோ, வேண்டாத கதை, ஏதாவது குறைவு, இப்படி செய்யலாமா, சபைக்குள்ளே ஓடி விளையாடலாமா, ஏன் பாஸ்டர் அம்மாக்கு இந்த ஞானம் இல்லாமல் போச்சு அப்படி சொல்லி செய்த காரியத்தை நிர்ணயித்து அந்த ஐக்கியத்தையே நம்ம மாம்சத்துக்குரியதாகவும் மாற்றலாம். எல்லாமே இதில் தான் இருக்குது, நம்முடைய ஆத்துமால தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தால் இல்லையே, ஒருவேளை நம்ம வீட்டில் அன்றைக்கி இருந்திருந்தோன்னா நேரம் போகாமல் சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு வீண் கதை பேசிகிட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி வந்தது நல்லா தானே இருந்துச்சு, நம்ம ஆவிக்குரிய விதத்தில் நம்ம உற்சாகம் அடைந்தோம்ல, நம்ம வெறுமனை வேதம் அல்லது அதற்கடுத்த காரியங்கள் இல்லாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவித மகிழ்ச்சியும் நமக்கு கிடைச்சிது அப்படின்னு நம்ம அன்றைக்கி உணர்ந்தோம் இல்லை என்று சொல்லி அதை நம்ம இந்த பக்கம் அதை சாய்க்கும் போது நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு உற்சாகம் உண்டாகும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் நம்ம சொல்கிறது போல் ஐக்கியம், அடுத்தது தனி ஜபம், இன்னும் கூடி ஜபம், வேத தியானம், வார்த்தைகளை இவ்விதமாக பிரசங்கத்தில் கேட்கறது, கூடியா நம்மை கர்த்தரை ஆராதிக்கிறது, துதிக்கிறது, கர்த்தருடைய பாடலை பாடுறது என்று சொல்லி இவைகள் எல்லாம் ஓரளவு நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை அல்லது உள்ளான மனிதனை வளர்ப்பதற்கு உதவி செய்யும். பட் இது மட்டும் இனஃபா இல்லை. இவைகள் மட்டும், ஏன்னா நம்ம நிறைய பேர் இதோட திருப்தி அடைஞ்சிடுறோம். சண்டையானா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுறோம். பட் இந்த சண்டே சர்ச்சில் வரும்போதே தவறான கண் பார்வை, தவறான நினைவுகள், தவறான பேச்சுக்கள் நடக்கு. புரியுதா? மாம்சத்தை திருப்திப்படுத்துகிற காரியங்கள் சபைக்குள்ளே நடக்க, அதை குறித்து கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அதில் கவனமாக இருப்போம். ஓகேயா? ஆனால் அது இல்லாமல் போவது இல்லை, வருது. ஒரு 50% இப்படியா அல்லது 50% அப்படியா இருக்கலாம், அல்லது 70% ஒரு ஆவிக்குரிய, 30% மனுஷிக பிரகாரமான என்று கலந்து தான் காணப்படுகிறது. ஓகேயா? சரி, அப்போது இவைகள் ஒரு பூரணமான வளர்ச்சியை ஒரு உள்ளான மனிதனுக்கு கொடுத்து புறம்பான மனிதனை கம்ப்ளீட்டாக அழித்து விடுகிறது என்று சொல்ல முடியாது. ஆனால் இவைகள் அதற்கு ரொம்ப ஒரு வழிவகை செய்கிறது, ஏதுக்களை உண்டாக்குகிறது. இன்னும் நான் ஆழமாக ஒரு 2 காரியங்களை சொல்ல போகிறேன். அதில் முதல்ல உள்ளது என்ன அப்படின்னா, வேத வசனங்களால் நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆத்துமாவை நிரப்பி அவைகளை நம்முடைய வாயினால் மீண்டும் மீண்டும் அறிக்கை செய்தல் நம்முடைய உள்ளான மனிதனை வளர்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பண தேவை நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ இப்போ மாம்ச பிரகாரமாக யோசிக்கிறோம். அவருக்கு நான் 10,000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணணும், என்கிட்ட இருக்கிறது வெறும் 3,000 ரூபாய் தான். இந்த 7,000 ரூபாய் எனக்கு எப்படி கிடைக்கும்? கிடைக்க வழியே இல்லையே. இன்னார் இடத்துல போய் கேட்கலாமா? ஏற்கனவே அவர்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல, இல்லை இவர் என்னை பார்த்தாலே இது பண்ண மாட்டார், அல்லது இவர்கிட்டயே காசு இருக்காது என்று சொல்லி மனிதர்களை சாதாரணமான அந்த சூழலை மட்டும், இல்லை நான் நாளைக்கு இன்றைக்கி நைட்டே பஸ் ஏறி ஊருக்கு போயிடவா, அப்போ அவர் நாளைக்கு என்னை தேடி வந்தால் நான் இருக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லி அந்த சாதாரண சரீர பிரகாரமான தீர்வுகளை மட்டுமே நம்முடைய ஆத்துமா சிந்தித்து கொண்டிருக்கும் போது நமக்குள்ளே என்ன வரும்? பயம் வரும், திகில் வரும். அந்த காரியத்தை எப்படி நான் மேற்கொள்வது என்ற முடிவே நமக்கு வராது. இப்படி நமக்கு வந்திருக்கா? வந்திருக்கா? நீங்கள் எதுக்காவது பதில் சொல்லுங்க. வந்திருக்கு, கண்டிப்பாக வரும். சூழ்நிலையை, அதற்குரிய உதவிகளை உலக பிரகாரமாக மட்டுமே நம்ம யோசிக்கும் போது இப்படி வரும். இது புறம்பான மனிதனில் காணப்படுகிற காரியம். இப்போ அடுத்த சைடு வாங்க. உள்ளான மனிதன் என்ன செய்கிறான்? தேவை இருக்கு. ஆனால் நான் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? உன்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில்
அவருடைய ஆறுதல் என்ன செய்யும்? என்ன தேற்றும். கர்த்தர் எத்தனை இடத்துல நம்முடைய தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உடனே எனக்கு ஞாபகம் வருது, மத்தேயு 6வது அதிகாரத்தில் மலப்பிரசங்கத்தில் கர்த்தர் எதை குறிச்சும் கவலைப்படாதே என்று சொல்லி மிக நேர்த்தியாய் அழகாய் ஒரு பேசேஜ் எழுதி வச்சிருக்கிறார். அதை எடுத்து நான் வாசிக்கிறேன் என்று சொல்லி என் வேத புத்தகத்தை நான் என்ன பண்ணுறேன், திறக்கிறேன். மத்தேயு 6வது அதிகாரத்தை நம்ம எல்லாருக்கும் திறப்போம். அதை பார்க்கிறேன். 26வது வசனம் 27வது வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறேன். சரிங்களா? ஆகாயத்து அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவள் என் கர்த்தருக்கு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வாசிச்சுட்டு வரோம். அப்போ ஒரு நம்பிக்கை பிறகு 32வது வசனம் என்ன சொல்லுது? இவைகளை பார்க்கிலும் சரி, இது எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்கு. காட்டு புஷ்பத்தை அவர் உடுத்து வைக்கிறார், பறவை அவர் போஷிக்கிறார். இவைகளெல்லாம் மறுநாளை பற்றி சிந்திப்பதில்லை, யோசிப்பதில்லை. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நாளைக்காக நீ கவலைப்படாத, நாளைய தினம் தன்னுடையதற்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அததின் பாடு போதும் என்று வேதம் சொல்லி இருக்கு. அப்போ ஏன்னா நாளைய குறித்து கலங்கணும், ஏன் கவலைப்படும்? என் ஆத்துமா பேசுது. ஓகே, என் ஆவி இந்த வேதவசனத்தை எனக்கு உணர்த்திட்டு நான் எடுக்கிறேன். என்னுடைய மனதுக்குள்ள அந்த வேதவசனம் ஏற்கனவே இருந்திருந்தா நான் மனப்பாடமாக அதை அறிக்கை இடுகிறேன். வசனத்தை பேச பேச அல்லது வசனத்தை வாசிக்க வாசிக்க எனக்குள்ள விசுவாசம் பெருகுகிறது. என் கர்த்தரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உடனே வேதத்திலிருந்து தேவைகள் சந்திக்கப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியாக எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பஞ்ச காலம்தான், அந்த தேசத்துல பஞ்சம் தான் கானான்ல. ஆனால் ஈசாக்கு என்ற தேவ மனிதன் கர்த்தர் சொல்படி எகிப்துக்கு போகாம அந்த பஞ்ச தேசத்துல விதை விதைத்தானா, அவனுக்கு 100 மடங்கு பலனை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தை வந்த உடனே 100 மடங்கு ஆசீர்வதிக்க வல்ல தேவனுக்கு என்னுடைய தேவை மிக குறைவு. பஞ்ச காலம் தான், என் வீட்டுல பஞ்சம் தான், நான் கொடுக்க வேண்டிய முழு தொகைக்கு எனக்கு வழி இல்லதான், குறைந்த அளவு தான் என்கிட்ட இருக்கு. ஆனால் பஞ்ச காலத்துல என் கரங்களை ஆசீர்வதிக்க என் தேவன் வல்லவர் என்று அந்த நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அடுத்ததாக எலியா என்ற அந்த தேவ மனிதன் கர்த்தரால சாரிபாத் விதவைக்கு அனுப்புவிக்கப்படும் போது அவள் அந்த மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ மனிதனை இந்த இடத்துல அவள் போஷிக்க தன்னை அர்ப்பணித்ததால் ஊரெல்லாம் பஞ்சம், ஊரெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் இவள் அந்த பஞ்சம் முடிகிற வரையில குறைவில்லாமல் போஷிக்கப்பட்டா. என் தேவனால் நான் கர்த்தருடைய ஊழியர்களை, கர்த்தருடைய ஊழியத்தை ஆதரிக்க அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் என் குறைவை மாற்றுவார் என்று இன்னொரு டைரக்ஷன்ல கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுகிறார். அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எலிசாவினுடைய காலத்துல தீர்க்கதரிசியின் மனைவி புருஷன் கடன்பட்டு இறந்துட்டாரு. இப்ப கடங்காரை வந்து உன் பிள்ளைய வாங்க நிற்கும் போது தேவ மனிதனுடைய வார்த்தையை மட்டும் அவள் கேட்டு, உன் வீட்டில் இருக்கிற எண்ணெயை நீ வார்க்கத்தக்கதாக வெற்று பாத்திரங்களை வாங்கிட்டு வா. வெட்கமே இல்லாம வீடு வீடா போய் வெற்று பாத்திரத்தை கேட்டு ஒரு சிலர்கிட்ட நோஸ் கட்டு வாங்கி, ஒரு சிலர்கிட்ட ஆமா நீ இருக்கிறத உனக்கு இன்னும் நான் ஒரு பாத்திரத்தை வேற தந்து உன்ட்ட நான் கடங்காரி ஆகணுமா என்றெல்லாம் சொல்லி அந்த அவமான வார்த்தைகளை எல்லாம் அவள் பொருட்படுத்தாதபடி தேவ மனிதனுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து அவள் அந்த எண்ணெயை வார்த்த போது அந்த எண்ணெய் அவளுடைய கடனெல்லாம் அடைத்தது. நானும் இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். எப்படியோ ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் என் குறைவை நிறைவாக்குவார் என்று சொல்லி அந்த சூழ்நிலைக்குரிய வசனம், அந்த சூழ்நிலைக்குரிய வேத நிகழ்வுகளை ஒவ்வொன்றாய் என் ஆவியில நான் உணர்ந்து என் ஆத்துமா அந்த வார்த்தைகளை நினைவு
உபயோகப்படுத்தி அவைகளை நான் அறிக்கையா இடும்போது என்னுடைய உள்ளான மனிதன் பலப்படப்படுகிறான். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வருகிறது. இப்படியாக நம்ம செயல்படும் போது நம்முடைய விசுவாசம் வளரும், பெருகும். நான் சொல்றேன், எத்தனையோ பேருடைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கோம். இப்படிப்பட்ட அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் நான் சொன்னேன், கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும், ஆண்டவர் கொடுன்னு சொன்னா கொடுக்கணும். எதை அந்த ஆத்துமா ஆவியோடு கூட இணையும் போது ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். எத்தனை பேருக்கு ஆவியானவருடைய சத்தம் கேட்கணும்? ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவியானவருடைய சத்தம் கேட்கணும். ஆவியானவர் அது எல்லாரும் அந்த ஆவியானவரோடு கூட நடக்கும்போது அந்த ஆவியானவருடைய சத்தம் நம்முடைய ஆவியில தொனிப்பதை நம்மளால கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ இந்த வண்ணமாக நம்ம மாம்சத்தின் குரலுக்கு செவி கொடுத்தால் லோத்து அடைந்தது என்னது? தோல்வி. ஆனால் ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நமக்கு எப்போதுமே என்னதான் கிடைக்கும்? வெற்றி. அப்போ இப்படியே அந்த மத்தேயு 6வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்படியாக அந்த வசனங்களை பேசி அதில் நம்ம பலன் கொண்டு விசுவாசித்து கர்த்தர் நாளைக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றியை தர்றீங்க, எப்படியாவது இதை சுமூகமாக நீங்கள் முடிப்பீங்க என்று சொல்லும்போது எப்படி அந்த காரியம் நடக்கும்னு என்னால் சொல்ல தெரியல, ஆனால் எப்படியோ ஒன்று நடக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சாட்சி உண்டாகும். அதைத்தான் அந்த 6வது அதிகாரம் மத்தேயு 6:33 அவர் விதமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி என்று சொல்லும்போது அந்த என்னுடைய உள்ளான மனுஷன் என்னை கைட் பண்ணி கொண்டு போறது படியாக தேவ வசனங்களாலும் வேதம் சொல்லுகிற அந்த நிகழ்ச்சிகளாலும் விசுவாச வார்த்தைகளாலும் என்னை நான் நிரப்பி அனல் கொண்டு எழும்பும் போது இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கூட கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய உள்ளான மனிதனுடைய ஸ்ட்ரெங்தனிங் வெறுமன ஆவிக்குரிய மேம்பாட்டை மட்டும் நமக்கு தரல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடியால் நாம் சோர்ந்து போக தேவையில்லை. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை இல்லை, என்ன விதமான சிக்கல்ல மாட்டி இருந்தாலும் நீங்க சரீரத்தின்படி யோசிக்கும் போது இது எப்படி ஆகுமோ சூழ்நிலை இப்படி இருக்க, நாளைய காரியம் அப்படி இருக்க, இல்ல எனக்கு என்னுடைய படிப்புக்கு இப்படிதானே அப்படிதானே, அல்லது என்னிடத்துல கையிருப்பு எதுவும் இல்லை, அல்லது என்னுடைய வியாதி இப்படி டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க என்று சொல்லி சரீர பிரகாரமாக உள்ளதையே யோசிப்பதை நிறுத்திவிட்டு வேதம் நமக்கு தந்திருக்கிற அருமையான வார்த்தைகள், வேத வசனங்கள், வேத நினைவுகளால நம்முடைய உள்ளத்தை நிரப்பி ஆவியோடு கூட இணைந்து நம்ம கர்த்தருடைய சமூகத்துல அவைகளை நம்ம அறிக்கையிடும் போது வெற்றி 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 மட்டுமே. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளான மனிதன் பலனடைந்து துளிர்த்து எழுந்து நம்முடைய முகத்துல சோர்வு இருக்காது, நம்முடைய வாயில நெகட்டிவான வார்த்தை இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்முடைய உள்ளான மனிதனை உயிரடைய செய்கிறது என்னது? கர்த்தருடைய வசனம், வார்த்தை, இந்த வேத புத்தகம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபித்து முடிச்சிடலாம். இரண்டாவதாக இந்த ஆவியானவர் அதற்காக தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறார். ஏன்னா பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். எபேசியர் 6:18 ஒருத்தர் வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி. இதில் 3 காரியம் பாருங்க. எந்த சமயம், இப்போ நான் சொன்னது போல இக்கட்டான சமயம், தேவையின் சமயம், சோர்ந்து போக வைக்கிற சமயம், நம்பிக்கையின்மையான சமயம், இப்படிப்பட்ட எந்த சமயத்திலும் நம்ம என்ன செய்யணுமா? சகல விதமான வேண்டுதல் விண்ணப்பம். அப்படின்னா ஜெபம் எப்படி பண்ணணுமா? ஆவினாலே ஜெபம் பண்ணி. எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ண உடனே அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி. இப்ப புரியுது? ஆவியில ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபிக்கிறது வெறுமனே ஜெபிக்க மாட்டோம். இந்த வேத வசனங்களை உபயோகப்படுத்தி, இந்த வேத நிகழ்வுகளை மேற்கோள் காட்டி, இவருக்கு செஞ்சவங்க, காட்டு புஷ்பத்தை கவனிக்கிறவங்க, இந்த பறவைக்கு செய்கிறவங்க, எலிசாவின் காலத்தில் செய்தவங்க, சாரிபாத் விதவைக்கு செய்தவங்க, எனக்கு செய்வீங்க என்ற அந்த அறிக்கை நமக்குள்ள ஒரு மன உறுதியை தரும். ஹல்லேலூயா. யூதா 20 வாசிங்கம்மா. உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்
ஜெபம் பண்ணி. அங்க ஆவியினாலே ஜெபம் பண்ணி, இங்க பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு பெற்றிருக்க வேண்டியது உள்ளான மனிதன் பலம் அடைவதற்கும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து பெருகுவதற்கும், ஆவிக்குரிய கனிகளினாலும் ஆவிக்குரிய வரங்களினாலும் நம்மை நிரப்பி அலங்கரித்து உபயோகப்படுத்துவதற்கும் மிக 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 முக்கியம். ஹல்லேலூயா. வேணும்னு யோசிங்க. இது எதுக்கு, இது என்ன இவங்களுக்கு புரியுதா, இது ஏன் இவங்க வளர்ற மாதிரி இருக்கு என்று எதிர்மறையானது ஆவியானவரை மனக்லேசப்படுத்தும், அவரை துக்கப்பட வைக்கும். அவர் ஒதுங்கி இருந்து கொள்வார். எனக்கு வேணும், இவ்வளோ சொல்கிறாங்களே, எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் பெறலை, என்கிட்ட என்ன குறை, எதா இருந்தாலும் எனக்கு மாற்றிட்டீங்க தாங்க. ஏன்னா நீ என்ன சொன்னீங்க, மாம்சமான யாவர் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க. என்கிட்ட மாம்சம் இருக்குது, அதனால் எனக்கு தாங்க. தட் இஸ் த ஒன்லி கண்டிஷன். வேறு எந்த கண்டிஷனும் கிடையாது. மாம்சமான யாவர் மேலும் அவர் தருவார். எனக்கு தாங்க என்று கேட்கும்போது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே பொழிந்தருளப்படும்போது தான் நம்மால் அந்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்க முடியும். அப்படி ஜெபிக்கும்போது நம்மை அறியாமல் நம்ம அந்நிய பாஷையில் பேச தொடங்குவோம். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை நம்ம ருசித்து கொண்டு இருக்கிறோம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அப்படியாக நம்ம ஜெபிக்கும்போது, அந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது என்ன போட்டிருக்கு, 1 கொரிந்தியர் 14:14 சொல்லுது, நான் அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆவிதானே ஜெபிக்கணும், நம்முடைய ஆத்துமா ஆவியோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும். அப்போ அது எப்போ நடக்கும், அந்நிய பாஷையில் நான் விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணும். அதனால தான் பவுல் சொன்னார், அதே 14:18 சொன்னார், நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். இன்னும் 39 சொல்கிறாரு, அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். இன்னும் ஒன்று முக்கியத்துவம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 14:2 சொல்லுகிறது, அந்நிய பாஷையின் பேசுகிறவன் ஆவியினாலே தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அப்போ ஆவியில் ஜெபம்னாலே அது எதில் தான் பண்ணி ஆகணும், கேட்கல? அப்போ இந்த உள்ளான மனிதன் பலப்படுவதற்கு அந்நிய பாஷை எவ்வளவு முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி என்ன, வாஞ்சிக்கணும், மாம்சம் இருக்கணும். சாவர வரைக்கும் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆமே. ஸோ விரும்புங்க, விரும்புங்க. இன்னைக்கே கூட கர்த்தர் பொழிந்தருள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த வண்ணமாக நம்ம ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கும்போது, அந்நிய பாஷையில் நம்ம நிரம்பி ஜெபிக்கும்போது, ஒன்று, இரண்டாவது அதிகமான வசனங்களையும் வேத நிகழ்வுகளையும் நம்ம பேசி ஜெபிக்கும்போது நம்முடைய உள்ளான மனிதன் பலப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரிங்களா? நிறைய காரியங்கள் அப்படி மலை போல வருகிறதோ என்று நினைத்தவைகளை எல்லாம் அவர் பனி போல மாற்றினார். ஸோ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை சிம்பிளாக நான் சொல்ல போனேன்னா, நம்முடைய உள்ளான மனுஷன் எப்போ உயிரடைந்து வளர முடியும்னா, நிறைய வேத வசனங்களால் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புங்க. அறிந்த வேத வசனங்களை என்ன செய்யுங்க, சத்தமாய் அறிக்கையிடுங்க. உள்ளத்தில் இருப்பது பிசாசுக்கு கேட்காது. சத்தமாய் ஜெபிக்கும் போது அது அவன் வெட்கப்பட்டு போவான். பிசாசு பயப்படுற முக்கியமான ஒன்று என்னது, வேத வசனம். சரிங்களா? அப்போ நிறைய வேத வசனங்களை அறிந்திருக்கணும். சரிங்களா? இப்போ வாக்குத்தத்த வசனங்கள்லாம் அதுக்காக தான் ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறோம். 12வது மாதத்தில் 12 வசனத்தை நம்மளால் சொல்ல முடியணும். அதே போல் அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு என்று சொல்லி, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு என்று சொல்லி கர்த்தர் தரும்போது அதை மனப்பாடம் பண்ணி வைங்க. என் பைபிளை பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் தான் ஏகப்பட்ட அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன். துர்காள் ஊழியத்தில் அதை கர்த்தர் சொன்னார், சபை தொடங்கின முதல் வருஷம் இதை சொன்னார். அதை நம்ம வாஞ்சிக்கும் போது அவர் அதிகமாக நம்மோடு கூட வசனம் மூலம் பேசுவார். இப்படியாய் அவருக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த பிள்ளை நமக்கு கீழ்ப்படியுது, இந்த ஆவி என்னுடைய ஆவியோடு இணைகிறது, அப்போ ஒரு சேனல் கிளியரா இருக்கு, நான் இன்னும் அவளோடு கூட பேசுவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பழக்கப்படுத்துங்க. அடுத்தது, அந்நிய பாஷையில பேச தொடங்குறதற்கு பிசாசு லேசில் இடம் கொடுக்க மாட்டான். பிகாஸ் அது நம்முடைய மாம்சத்தை உபயோகப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து தான் செய்யணும். லேஸில் இடம் கொடுக்க மாட்டான். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு முன்னால் சாட்சியாக சொல்கிறேன், பழகி பாருங்க. அதற்கப்புறம் நம்முடைய சொந்த பாஷையில் பேசுவதை காட்டிலும் அந்நிய பாஷையில் தான் அதிகமாக கர்த்தர் பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறானா. அப்போ அது என்னுடைய ஆவி அவருடைய ஆவியோட ரகசியம் பேசுது.
சீக்கிரட்லேயே எனக்குரிய எல்லா காரியங்களையும் அவர் முடித்து விடுவார். ஹல்லேலூயா. என்னுடைய உள்ளான மனிதனில் ஒரு பலன். ஆமென். சரி, அப்போ உள்ளான மனிதனை பலப்படுத்த நம்முடைய ஆத்துமா ஆவியோடு கூட இணையணும்னு சொன்னேன். அப்போ அந்த ஆத்துமா எதால் நிரப்பப்படணும்? கர்த்தருடைய வசனங்களால். சபை கூடி வருதல், தனி ஜெப நேரத்தில் அதிகமாக எப்படி ஜெபிக்க சொல்லியிருக்கிறேன்? அந்நிய பாஷையில் ஜெபிங்க. உங்கள் காரியங்கள் மாறும். அநேகர் இந்த இடத்துல சாட்சியாய் வந்து நிற்பீங்க. ஹல்லேலூயா.